ஹாய், பார்க்கறக்கே சும்மா பளபளன்னு இருக்கிற இந்த பச்சை கலர் பிஸ்தா கேக் எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு பிஸ்தா ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை 3 லேயராக கட் பண்ணிவிட்டு அது ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம போர்டில் வச்சுட்டு அது மேலே பிஸ்தா சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஊற்றிட்டு அது மேலே க்ரீம் போட்டு நல்லா ஈவன் பண்ணிக்கலாம். இது மேலே பிஸ்தாவை கிரேட்டட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டுட்டு பிஸ்தா சாக்லேட் இதையுமே நல்லா கிரேட்டட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் மேலே போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் லேயர் ஆஃப் கேக் வச்சுக்கலாம். அதே போல் தான் நம்ம 1 by 1 நம்ம பண்ண போகிறோம். நம்ம நார்மலான சிரப் ஊற்றுறத விட இந்த பிஸ்தா சிரப்பு செஞ்சு ஊற்றுறோம் அப்படின்னா அதனுடைய ஃப்ளேவர்ஸ் வந்து ஒவ்வொரு பைட்ஸ்லையுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம சாக்லேட்டு நட்ஸ் இதெல்லாமே போட்டதுக்கப்புறமா 3rd லேயர் மேலே வைக்கிற லேயர்லையுமே நம்ம உள் சைடாக வைக்கிற அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிரப்பு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் இனிமேல் நல்லா தூக்கலாக இருக்கும். அப்புறம் மேலே க்ரீம் போட்டு மெயின் கோட்டிங்கெல்லாம் முடிச்சாச்சு. பிஸ்தா கேக்குங்காட்டி நம்ம க்ரீன் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஃபுல்லாக க்ரீன் கொடுக்கறத விட இந்த மாதிரி ஒயிட்டில் க்ரீன் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்கறக்கு நல்லாயிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே தளபதி அப்படின்லாம் எழுதிட்டு கொஞ்சமாக அந்த டிசைன்ஸ்லாம் பண்ணியாச்சு. இது போல் உங்களுக்கு கேக்ஸ் ப்ரௌனிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கேக் பார்த்தீங்கன்னா 1/2 kg தான், உங்களுக்கு 720 கிராம்ஸே நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும், ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.